Hi guys, welcome back to our channel TNPC Kingdom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்போ வந்து டிவிகே பேட்ச்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ குரூப் 2, குரூப் 4 2 எக்ஸாமுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. If we if we wish to see change, we must first become the change ourselves. சுப்பிரமணிய பாரதியார். ஸோ ஒரு அழகான வரிகள் அப்படின்னா இதுதான். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த மாற்றத்தை எடுத்துட்டு வரணும். இந்த விஷயம் மாறல, அந்த விஷயம் மாறல அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த விஷயம் மாறத்துக்காக நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு போஸ்டிங் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம், நம்ம என்ன நம்ம கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கோம், காலையில எழுந்து படிக்கிறோமா, கன்சிஸ்டன்சி இருக்கா, ரெகுலாரிட்டி இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்க சேஞ்சா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நம்ம எதிர்பார்க்குற பெரிய சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு அழகான வரிகளோட இன்னைக்கான கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்க மக்களுடைய ப்ரொஃபஷன் என்னென்ன, இப்ப வேலைகள் என்னென்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி, வீவிங் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங், அதாவது நகை வேலைப்பாடுகள், கைவினை பொருட்கள், பானை பானை செய்தல், அப்புறம் வந்து துணி நெய்தல், இதெல்லாம் வந்து பார்த்தாங்க. அப்புறம் கேட்டில் ரேரிங், அதாவது வந்து மாடுகளை கால்நடைகளை வச்சும் வேலை வேலை பார்த்தாங்க. அதுவும் அவங்களோட ஒரு ஆக்குபேஷனா இருந்தது. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து வீலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. இப்போ நம்ம பாட்ரின்ற ஒரு வார்த்தை வரும்போதே நமக்கு அஃப்கோர்ஸ் கிளியரா தெரிஞ்சிரும். பானை பானைகள்லாம் வந்து எப்படி செய்வாங்க, சக்கரத்தை வச்சு செய்வாங்க இல்லையா? ஸோ சக்கரத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து சிந்து சமவெளி நாகரிக பீப்புளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து சாலிட் ஆரக்கிள் ஃப்ரீ வீல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது அவங்க சுத்துற வீல்ல பார்த்தீங்கன்னா, நான் அந்த இதெல்லாம் இருக்காது, கேப்ஸ்லாம் இருக்காது. அவங்களோட வீல் வந்து ஃபுல்லாவே வந்து சாலிடா இருக்கும். அவங்க ஃபுல்லாவே கவர்டா இருக்கும். த ஹரப்பன் டயட் கன்சிஸ்டட் ஆஃப் ஃபிஷ் அண்ட் பேர்ட் மீட். ஸோ இந்த ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து மீனையும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பறக்கிற பறவைகளையுமே அவங்க வந்து சாப்பிட்டாங்க. இந்த புறா இதெல்லாம் வந்து சாப்பிடுறது, காக்கா இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தையுமே வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல். ஸோ எந்தெந்த உயிரினங்களை வந்து கால்நடைகளை வந்து அவங்க வந்து வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கிரேசிங்கை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனா வச்சிருந்தாங்க ஹரப்பன் கல்ச்சர். அதாவது ஆடு மாடுகள் மேய்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஷீப்பு, கோட்ஸ், சிக்கன்ஸ் இதெல்லாம் கூட அவங்க வளர்த்தாங்க. அவங்க வந்து கேட்டில், அதாவது மாடை வந்து சிபு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு லார்ஜ் பிரீடு கவ். அது சிபுன்றது ஒரு லார்ஜ் பிரீட் கவ். அதை வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து வழி வழி இது வழிவகையா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கேட்டில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சிபு. அவங்க கிட்டே வந்து நாலேஜ் இருந்தது. என்னென்னன்னா பஃபலோஸ், பிக்ஸ், எலிஃபண்ட்ஸுக்குலாம் வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்தது. ஸோ ஹரப்பன் கல்ச்சர் வந்து இருந்தப்பயே இது கவுஸ், கேட்டில்ஸ், அதுக்கப்புறம் பஃபலோஸ், பிக்ஸ், எலிஃபண்ட், ஷீப், கோட்ஸ், சிக்கன், இந்த மாதிரி இதெல்லாம் டொமஸ்டிகேஷன் வந்து நடந்தது. ஸோ ஆனா ஹார்ஸ் இருந்த தடயம் வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கொஸ்டின்ஸ். ஸோ எந்த அனிமல் வந்து கல்ச்சர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஸோ ஆட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹார்ஸ் தான் வந்து ரைட்டான ஆப்ஷன். அதே மாதிரி வைல்டு போர், டியர், குரோக்கடைலும் வந்து இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த அனிமல்ஸ்லாம் டொமஸ்டிகேஷன்ல இருந்தா கேட்டில், கவ், ஷீப், கோட், சிக்கன்ஸ், அப்புறம் வந்து சிபுன்னு சொல்ற ஒரு லார்ஜ் பிரீட் கவ், அதுக்கப்புறம் பஃபலோஸ், பிக்ஸ், எலஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து, அப்புறம் குரோக்கடைல்ஸ், டீர், வைல்ட் போர் இதெல்லாம் வந்து பழக்கத்துல இருந்தது. எது ஒண்ணு ஹரப்பன் கல்ச்சர்ல பழக்கத்துல இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்ஸ். நெக்ஸ்ட் கிராஃப்ட் ப்ரிப்பரேஷன்.
ஸோ கைவினை பொருட்கள்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்தது ஹரப்பன் எக்கனாமில. அவங்க வந்து இந்த பீட்ஸ், அப்புறம் அணிகலன்கள், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், அதாவது கான்ச் பேங்கிள்ஸ், அப்புறம் மெட்டல் ஒர்க் கொண்ட இந்த மாரி கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மெசபொட்டேமியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு பொருள் வந்து நம்ம வந்து பண்றோம். அது நமக்கு நல்லாவும் இருக்கு. நம்ம உபயோகமும் படுத்துறோம். அத நம்ம நெறைய உற்பத்தி பண்றோன்ற பட்சத்துல, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒரு ஊருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க மெசபொட்டோமியா. ஸோ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பன் எக்கனாமில வந்து அவங்க பண்ற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன வந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெசபொட்டோமியா. ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பீட்ஸ வந்து அவங்களோட ஆர்னமென்டேஷன்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த ரெட் கலர் பீட்ஸ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேர்னலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க எந்தெந்த மெட்டல்ஸ வந்து ஆக்சஸரீஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்பர், கிறிஸ்டல் அதாவது கிறிஸ்டலைன், புரோன்ஸ், கோல்டு, ப்ரோசெலியன், அப்புறம் டெரகோட்டா மெட்டீரியல்ஸா வந்து அவங்களோட ஆக்சஸரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கார்னலியன் அதாவது ஹார்ஸ்க்கு வந்து லோத்தல், ஸ்டேட்டாய் வந்து ஃபோமிங் ஸ்டோன் வந்து சவுத் ராஜஸ்தான்ல யூஸ் பண்ணாங்க. காப்பரை வந்து ராஜஸ்தான்லயும், ஓமன்லயும் யூஸ் பண்ணாங்க. விட்டூரியம்ல வந்து ஹார்ட்விக், அப்புறம் கான்ச் ஷெல் வந்து நாகேஸ்வர் அண்ட் பாலகோட் இந்த ஊர்கள்ல வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவுமே. ஸோ லோத்தல்ல வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கார்னலியன், ராஜஸ்தான் அண்ட் ஓமன்ல வந்து காப்பர், சவுத் ராஜஸ்தான்ல வந்து ஸ்டியடைட், ஹார்ட்விக்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டூரியம், அப்புறம் நாகேஸ்வர் பாலாகோட்டால வந்து கான்ஷில். ஸோ இது இந்த ஊர்களை கொடுத்து இந்த மெட்டீரியல்ஸை கேட்கலாம், இல்லை மெட்டீரியல்ஸை கொடுத்து இது எந்தெந்த ஊர்ல பயன்படுத்தினாங்கன்னு கேட்கலாம். செராமிக்ஸ் எந்தெந்த பண்ட பாத்திரங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அனிமல் ஃபிகர்ஸும் ஜாமெட்ரிக் டிசைன்ஸும் கொண்ட ஒரு பாட்ரீஸை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அனிமல் ஃபிகர்ஸ்னா அதாவது இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ஃபிகர், அதாவது ஒரு பிரமிடோ இல்ல ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக் ஃபிகர் இருக்கும். அந்த ஜாமெட்ரிக் ஃபிகர் உள்ள ஒரு அனிமல் ஃபிகர் இருக்கும், அதாவது ஆடோ மாடோ இல்ல குரோக்கடைலோ மானோ இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக் ஃபிகரை வந்து அவங்க பானை வேலைப்பாடுகள்ல வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்ரீஸோட யூசஸ் வந்து ரொம்ப வெரைட்டியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டெய்லி யூஸ்லயுமே வந்து அவங்க பாட்ரீஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த பாட்ரீஸ்ல வந்து அவங்க வந்து அந்த வேலைப்பாடுகள்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனிமல் ஃபிகர்ஸும் இருக்கும், ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸும் இருக்கும். பிளஸ் வந்து பெயிண்டிங்கும் வந்து அதுல பண்ண ஆரம்பிச்சாங்க. டார்க் ரெட் கலரும் பிளாக் கலரும் யூஸ் பண்ணி மிக்ஸ்டர் ரெண்டுமே கலந்து அதுல வந்து பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பானைகள்ல செய்யற மண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெல் பேக்டும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு சுட்ட மண்ல தான் வந்து பானைகளை வந்து செஞ்சாங்க. இந்த பானைகளை செய்யறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. பாட்ரிஸ் வந்து மோர் ஓவர் வந்து பிளாக் கலர் அப்புறம் ரெட் கலர்லயும் இருக்கும். மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ அந்த ஹரப்பன் கல்ச்சர்ல எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, டூல்ஸ், அதுக்கப்புறம் வேட்டையாடுறதுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ தெர் இஸ் நோ எவிடன்ஸ் தட் தே ஹேட் அன் ஆர்மி. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து படைகள் வந்து இருந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து அவங்க யூஸ் பண்ண ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா புரோன்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரப்பன் கல்ச்சர் சிவிலைசேஷன்ல இருந்த ஏஜ் என்னன்னு அதாவது சிவிலைசேஷன் வேற, ஏஜ் வேற. இப்ப நம்ம வந்து ஏர்லி ஏஜ், ஸ்டோன் ஏஜ், நியூ ஏர்லி ஏஜ் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஏஜ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி ஹரப்பன் கல்ச்சர் சிவிலைசேஷன் வந்து எந்த ஏஜுக்கு பிலாங்னு பார்த்தீங்கன்னா புரோன்ஸ் ஏஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோல புரோன்ஸ் ஏஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பரும் டின்னும் அந்த ரெண்டும் சேர்ந்து அலாயா வந்து யூஸ் பண்ணி பயன்பாட்டில் இருந்த ஏஜ் தான் வந்து புரோன்ஸ் ஏஜ். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் காப்பரையும் புரோன்ஸ் டூல்ஸையும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தது. ஸோ அந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நைஃப்ஸ், அதுக்கப்புறம் காப்பர்ல செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து டூல்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேட்டையாடுறதுக்கு. ஸோ ஹரப்பன் கல்ச்சருக்கு வந்து அயன்னா என்னன்னே தெரியாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரப்பன் கல்ச்சர் இஸ் பிலாங் டு புரோன்ஸ் ஏஜ்ன்றதுனால தே வெரி வெல் நோன் ஆஃப் வாட் காப்பரும் டின்னும் தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஸோ தே டிடன்ட் ஹாவ் அ நாலேஜ் அபவுட் அயனை பத்தி அவங்களுக்கு ஒரு சுத்தமான ஒரு நாலேஜ் இல்லாம இருந்தது. அந்த டைம்ல ஹரப்பன் கல்ச்சர்ல அயன்ன்ற ஒரு வார்த்தையே அவங்க அவங்க வந்து இல்லாம வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து யூஸ் பண்ற வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ, ஸ்பியர்ஸ், ஆக்சஸ் அண்ட் பிளண்ட் டிப்டு ஆக்சஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹரப்பன் சிவிலைசேஷன்ல யூஸ் பண்ண
வெப்பன்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு டேஷ் குடுத்துட்டு கீழ ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. ஆரோ, ஸ்பியர்ஸ், ஆக்ஸஸ், பிளண்ட், டிப் ஆக்ஸஸ். So Rohiset refers to the chet raw materials obtained from Rohiri in Pakistan. ஸோ ராகிரின்ற ஒரு மெட்டீரியல் பாகிஸ்தான்லேருந்து கிடைக்கிறத வச்சு அவங்க வந்து ராகி ஷெட்ன்றதை வந்து அவங்க வந்து செஞ்சாங்க. அது வந்து ஒரு வெப்பனோட நேம். அவங்க வந்து பிளேட்ஸ் நைஃப்ஸ் எல்லாம் வந்து சிலிக்கா ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணாங்க. அதாவது செட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா ஸ்டோனை வச்சு பிளேட்ஸையும் நைஃப்ஸையும் செஞ்சாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டோனோட பேர் வந்து சிலிக்கன் ஸ்டோனோட பேர் வந்து செட். அதை வச்சு பிளேட்ஸும் நைஃப்ஸும் செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல பழக்கத்துல இருந்தது பாத்தீங்கன்னா ஸ்பைக்ஸ், சைசல்ஸ், நீடல்ஸ், அப்புறம் ஃபிஷிங் ஹூக்ஸ், ரேசர்ஸ், வெயிங் ஸ்கேல்ஸ், மிரர்ஸ், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் அதாவது ஊதுவத்திகளுமே அந்த டைம்ல வந்து பழக்கத்துல இருந்தது. ஸோ மனுஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் மெட்டலை வந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அது ஹரப்பன் கல்ச்சரை பிலாங் பண்ண ஹியூமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காப்பரை வந்து அந்த மெட்டலை வந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணது, பழக்கத்துல வந்து வச்சுக்கிட்டது. ராரி செட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹரப்பன் ரீஜியன் ஆஃப் ஷிக்கர்பூர் இன் குஜராத். ஸோ ராரி செட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஹரப்பன் ரீஜியன்ல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. எந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல, ஷிக்கர்பூர்ன்ற மாநிலத்துல, அதாவது குஜராத்ல. ஹரப்பன் கல்ச்சர்ல யூஸ் பண்ண க்ளோத்ஸ் அண்ட் அவங்களோட ஆக்சசரிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேட் ஆஃப் கிளாத், அதாவது துணிகள்ல செஞ்ச உடைகளை தான் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏர்லி ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இலைத்தலைகளை வந்து ஆடைகளா செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து நியூ ஏர்லி ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடி அதோட தோள்களை வந்து அவங்க வந்து பதப்படுத்தி அதை வந்து ஆடைகளா போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தடுத்த காலகட்டங்கள் மாற மாற என்ன வந்துச்சுன்னா இப்போ இந்த ஹரப்பன் கல்ச்சர் பிலாங்ஸ் டு ப்ரோன்ஸ் ஏஜ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ ப்ரோன்ஸ் ஏஜ்ல வந்து ஆடைகளை அணியறதுக்கான பழக்க வழக்கங்கள் வந்து வழக்கத்துல வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிய வருது. they had the knowledge of cotton and silk. அவங்க வந்து ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, காட்டனும் சில்க்கும் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்களையும் மெட்டல்ஸையும் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க வந்து உள்ளன் க்ளோத்ஸையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ப்ரோன்ஸ் ஸ்டாச்சு வந்து டான்சிங் உமன் சொல்ற ஒரு ஸ்டாச்சு வந்து கிடைச்சது இல்லையா மொஹஞ்சதாரோல, அது அந்த ஸ்டாச்சுவோட அப்பர் எல்போல வந்து பேங்கிள்ஸ் அணிஞ்சிருந்த மாதிரி கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காட்டன் க்ளோத்ஸ்லாம் வந்து ஜென்ரல் யூஸ்க்கும் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு அவங்களோட வழக்கத்துல வந்து காட்டன் க்ளோத்ஸ் வந்து இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே வந்து போத் மென் அண்ட் உமன் லவ் டு வேர் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து ஆர்னமெண்ட்ஸ் அணியிற வழக்கம் வந்து இருந்தது. ஸோ மென் வந்து தோத்தி வந்து லோவர் கார்மெண்ட்ஸாகவும் அப்பர் கார்மெண்ட்டை ஷாலும் வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரப்பன் கல்ச்சர் மென்ஸ் வந்து தோத்தி ஆஸ் அ லோவர் கார்மெண்ட் அண்ட் அப்பர் கார்மெண்ட் அஸ் ஷாலா வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு டீசென்டான ஒரு கிளாத் கல்ச்சர் வந்து ஹரப்பன் கல்ச்சர்லேயே வந்துருச்சு. ஸோ டெரக்கட்டா டால், அதாவது ஃபிகர் ஆஃப் அ ப்ரீஸ்ட், அவங்க வந்து அதை வந்து ஒரு ப்ரீஸ்டோட ஃபிகர் வந்து ஒரு க்ளோத்து அப்புறம் எம்ப்ராய்டர்ட் ரோப்பை வச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹரப்பன்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஆர்னமெண்ட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. காப்பர் கோல்டுலாம் வந்து வச்சு ஆர்னமெண்ட் செய்ய ஆரம்பிச்சது வந்து ஹரப்பன் கல்ச்சர்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டு அப்புறம் காப்பர் கர்னலியன்ல வச்சு ஆர்னமெண்ட்ஸை செய்யற கல்ச்சர் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயே வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து அவங்க யூஸ் பண்ண போக மீதியை வந்து மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வந்து மெசபொட்டாமியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. எக்கனாமி. ஸோ ஹரப்பன் கல்ச்சரோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹரப்பன்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய வணிகர்களாகவே இருந்திருக்காங்க. அவங்க வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க மெசபொட்டாமியாவுக்கு. இவங்க வந்து எந்தெந்த ஊர்ல வந்து ட்ரேட் வந்து வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக், அப்புறம் வந்து சுமேரியன் சிவிலைசேஷன்லலாம் கூட ஹரப்பன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருந்ததா வந்து ஒரு ஸ்டடி வந்து சொல்லுது. இவங்களோட ட்ரேட் லிங்க் வந்து மெசபொட்டாமியாக்கும் அதுக்கப்புறம் ஹரப்பனுக்கும் இருந்தது. The word Meluka is found in these temples and refers to the Sindh region. ஸோ வந்து அந்த மெலுக்கான்ற வார்த்தை வந்து
ஆ கோயில்ல வந்து தெரிஞ்சது மூலியமா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கத்துல தெரியுது. அதே மாரி ஆ ஹரப்பன்ல செஞ்ச ஜார் வந்து அவங்க வந்து ஓமன்ல வந்து கண்டுபிடிச்சது மூலியமா வந்து ஸோ ஹரப்பாக்கும் ஓமனுக்குமே வந்து ட்ரேட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி வந்து சொல்லுது. ஸோ நிக்கல் ஆப்ஜெக்ட்ஸும் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல செஞ்ச நிக்கல் ஆப்ஜெக்ட்ஸும் வந்து மெசபடோமியால கண்டுபிடிச்சதா வந்து எவிடன்ஸும் இருக்கு. வீல் பேரோஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி உங்களோட ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா இருந்திருக்கு அவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹராப்பாக்கு. அதே மாரி டொமஸ்டிக் ட்ரேட் வந்து ஃபுல்லாவே ஃப்ளரிஷ்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல. ஸோ அவுட் சைட் ட்ரேட் தான் வந்து ரொம்பவே வந்து பழக்கத்துல அதிகமாவே இருந்தது. டொமஸ்டிக் ட்ரேட் வந்து ஃப்ளரிஷ்ட் ஆயிடுச்சு. அது மாரி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சி அதுக்கப்புறம் காம்பே வந்து ஸ்பெஷலைஸ்டான போர்ட்ஸ் இந்த ட்ரேடுக்கு ஹரப்பன் கல்ச்சரோட ட்ரேடுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த போர்ட்ஸ் ஆஃப் பிராச்சி அண்ட் காம்பே வந்து ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஸ் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல நடந்த ட்ரேடுக்கு. அப்புறம் ஹரப்பன்ஸோட சீல்ஸ் அப்புறம் வேயிங் ஸ்டோன்ஸ் ஆமியோலட்ஸ் பீட்ஸ்லாம் வந்து மெசபடோமியால கிடைச்சது. அப்புறம் வந்து இந்த மெசபடோமியாவோட மித்தாலஜி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் அ ஃபியூ ஃபாலோயிங் லைன்ஸ் அபவுட் மெலுக்கா. மெலுக்காவ பத்தி ஒரு லைன் சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. மெசபடோமியா மித்தாலஜில வந்து இந்த லைன்ஸ் சொல்றாங்க. எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, மெலுக்கா பத்தி. யுவர் பேர்ட் இஸ் த ஹஜா பேர்ட். இட்ஸ் let its sound be heard in the palace. Some archaeologists believe that Haja is a peacock. ஸோ உங்களோட பறவை வந்து ஒரு ஹஜா பறவை. அதோட சத்தம் வந்து மாளிகைகள்ல ஒலிக்க ஆரம்பிக்கட்டும். சில பல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வேர்ட் வந்து யார் சொன்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரோட காலகட்டத்துல சேர்ந்த வார்த்தைங்கன்னா, மெசபடோமியாவோட மித்தாலஜி. இட்ஸ் அபவுட் அ மெலுக்கா. ஸோ அவங்களோட வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட்ஸ் மெஷர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனை பிலாங் பண்ணாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து எதை பிலாங் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பைனரியை வந்து பிலாங் பண்ணியிருக்கோம். 1:2, 2:4, 4:8, 8:16, 16:2. 1க்கு 2 மடங்கா இருக்கிற ரெப்ரசன்டேஷன் தான் வச்சிருந்தாங்க. திஸ் மெத்தட் வாஸ் யூஸ்டு டு வெயிட் ஆர்னமெண்ட்ஸையும் மெட்டல்ஸையும் வந்து வெயிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு இன்ச் வந்து 1.75 சென்டிமீட்டர்னு இன்னைக்கான ஸ்கேல் படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் இந்த டுடேஸ் ஸ்கேல் படி 1 இன்ச் வந்து 1.75 சென்டிமீட்டர் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஸ்மால் வெயிங் ஸ்கேல்ல வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 13.63 கிராம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்து அளக்கிறதுக்கு வந்து ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இன்ச் டேப் யூஸ் பண்றோம் இல்லையா, துணிகளுடைய அளவெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு. அந்த டைம்ல அந்த காலகட்ட ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாலு குச்சி உயரம் 5 குச்சி உயரம்ன்ற அளவு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டா வந்து வச்சிருந்தாங்க. சிஎல்ஸ். ஸோ வந்து இந்த ப்ரீஸ்ட் ஆஃப் எரோஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகமும் நாகரிகத்தோட லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் வந்து சிமிலர் தான். அதாவது சொல்றாங்க. அந்த ஸ்டியட்டிக், காப்பர், டெரகோட்டா, இவோரிலாம் வந்து ரொம்பவே நிறைய வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பன் கல்ச்சர்ல. இன்னமும் வந்து அந்த ஹரப்பன் கல்ச்சரோட ஸ்கிரிப்டை வந்து நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. மோர் தென் 5000 கேரக்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்து எடுத்து. ஒரு லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 26 பெரிய பெரிய லெட்டர் லாங்கஸ்ட் லெட்டர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 26 சிம்பிள்ஸ் இருக்கு. மோர் காமன்லி வந்து 2000 சிஎல்ஸ்லாம் வந்து ஸ்டியேட்டா வந்து போயிடுச்சு, ஃபோம் ஸ்டோனா போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் ஃபார்ம் வாஸ் டெவலப்டு பை த சுமேரியன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரிட்டன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணது வந்து சுமேரியன்ஸ் தான். அவங்களோட எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்டோகிராஃபிக்கா இருந்தது. அவங்க அத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபோஸ்ட்ரோ பேடன் மெத்தட்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட எழுத்துக்கள் வந்து ரைட் டு லெஃப்ட்டும் எழுதுவாங்க. அது மாதிரி லெஃப்ட் டு ரைட்டும் எழுதுவாங்க. ஓனர்ஸ வந்து மார்க் பண்றதுக்கு வந்து குட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்குலாம் வந்து சிஎல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பாட்ரி, ஆர்னமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து காப்பர் கிளாஸஸ், பியர்ட்ஸ் இந்த மாதிரி ஹரப்பனோட பரியல் சைட்ல வந்து கிடைச்சிருக்கு. பானைகள், அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், காப்பர் கிளாஸஸ், மணிகள் இதெல்லாம் வந்து ஹரப்பனோட பரியல் சைட்ல கிடைச்சிருக்கு. தமிழ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் தட் ஹேஸ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீயிங் ஃபவுண்ட் இன் எனி அதர் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ தமிழ் தான் வந்து ஒரு ஒரு ஒரே மொழி.
உலகத்துல வந்து ஒரு புதைபொருள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழிக்கு ஈக்குவலா கிடைச்சிருக்க மொழி. அவங்க வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்தீங்கன்னா HENESRN. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த ஆல்ஃபாபெட்ஸ் இஸ் HNSRN. ஸோ இந்த ஆல்ஃபாபெட்ஸ்லாம் வந்து இந்த டிஸ்டிங்ஷன் வந்து கண்டுபிடிச்ச மொழி. அந்த தமிழ் மொழி வந்து உச்சரிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட மொழியோட ஆல்ஃபபெட்டிக் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ அவங்க வந்து சிஎல்சியுமே வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து ஹைரோகிராஃபிக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கில்வளை, அப்புறம் வந்து திருசுனை, புறக்கல், அப்புறம் வந்து ஆலம்பாடி, அப்புறம் வந்து சேத்தவரை, அதுக்கப்புறம் வந்து நெகனூர் பாட்டி இங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட போக்கு இது பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறது வந்து வந்து பொழுதுபோக்கா இருந்திருக்கு. ஸோ மொஹஞ்சதாரோல பார்த்தீங்கன்னா, மார்பிள்ஸ் வச்சு செஞ்ச காமன் டாய்ஸ வந்து அவங்களோட பொழுதுபோக்கா வச்சிருந்தாங்க. அது மாரி இந்த பிக்சர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சு விளையாடுறது வந்து அவங்களோட பொழுதுபோக்கா இருந்தது. அது மாரி டாய் கார்ட்ஸ், பேக்ஸ், அதுக்கப்புறம் போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஹரப்பன் பீப்பிள்ஸ் வந்து ஒரு ரீக்ரியேஷனல் ஒரு கேம்ஸ் மாரி வச்சு விளையாடுறத வந்து பார்க்கலாம். அது மாரி செஸ் போர்டு வந்து பழக்கத்துல இருந்தத வந்து ஹரப்பன் கல்ச்சர்லயே பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க. The chess cards were made of wood and the chess piece were made of clay. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செஸ் விளையாட்டு வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்திருக்கு. அவங்க செஸ் போர்டை வந்து உட்டாலையும் செஸ் பீசஸை வந்து கிளேவாலையும் செஞ்சு அவங்களோட செஸ் விளையாட்டை வந்து அந்த டைம்லயே அந்த சிவிலைசேஷன்லயே வச்சிருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தஸ் ஆல்பபெட் ஸ்டடி. ஸோ இவங்களோட படிப்பு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க வந்து பிக்டோகிராஃபிக் யூஸ் பண்ணதுனால, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து ஹரப்பன் கல்ச்சருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஆனா ட்ரைலிங்குவல்ஸ் வந்து யூஸ்ல இல்ல. ரொசாட்டா ஸ்டோன் பழக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைலிங்குவல்ஸ் வந்து யூஸ்ல இல்ல. அதே மாரி இராவ இராவதம் மகாதேவன்ற ஸ்காலர் என்ன சொல்றாருன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி we can see that the roots of the Harappan language are similar to those of the Dravidian language of South India. ஸோ நம்ம தென்னிந்தியால இருக்க திராவிடியன் மொழிக்கு நிகரா வந்து ஹரப்பன் லாங்குவேஜும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராவதம் மகாதேவன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்த ஸ்கிரிப்ட் வந்து சிமிலரா வந்து திராவிடன் லாங்குவேஜ்லயும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஸ்காலரான யூரி நொரோசோவ்ன்றவர் வந்து கம்ப்யூட்டர் அனலைஸ் படி இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதோட வேர்ட்ஸ் வந்து சிமிலரா திராவிடியன் லாங்குவேஜுக்கு வந்து சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இராவதம் மகாதேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டோன் ஆக்ஸோட சிம்பிள் வந்து மயிலாடுதுறையில இருக்கு, சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல யூஸ் பண்ண அந்த ஸ்டோன் ஆக்ஸ் வந்து அதோட சிம்பிள் வந்து இப்போ இருக்க மயிலாடுதுறையில இருக்கிறதும் சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மே 2007 ஆர்கியாலஜிக்கல் சர்வே படி என்ன சொல்றாங்கன்னா, பூம்புகார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணதுல அங்க வந்து அந்த ஆரோ சிம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாட்ஸ்ல. ஸோ வந்து மெல பெரும்பாலம் அப்படின்ற ஒரு இதோட அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எதோட சிமிலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பானை வந்து மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சதோட சிமிலரா இருக்குன்ட்டு சொல்றாங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, the uniformity of pottery, seals, weighing stones and bricks indicates the function of the political system. ஸோ இவங்களோட பழக்கத்துல இருந்த பானை வேலைகள், அதுக்கப்புறம் கற்கள், அப்புறம் பிரிக்ஸ் இதெல்லாம் வச்சுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பாவும் மொகஞ்சதாரும் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டி ஸ்டேட்ஸ் டைப்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சிருந்தாங்க. மெடிசன் இட் இஸ் நாட் கிளியர் வாட் டைப் ஆஃப் மெடிக்கல் ப்ரொசீஜர் வாஸ் யூஸ்டு. ஸோ நம்ம வந்து அந்த டைம்ல ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த ஒரு கல்ச்சர் வந்து யூஸ் பண்ணாங்க, மெடிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் என்னன்னா, நீம் லீவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதாவது வேப்ப மரத்தோட வேப்ப இலைகளோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து அதை வந்து என்னதான் வந்து மருந்து, மாத்திரை, லேசர் ட்ரீட்மெண்ட்னு வந்தாலும் ஒரு வேப்ப இலையை அரைச்சி போட்டா இந்த ஒரு சின்ன சின்ன காயங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ஒரு
ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அதுவும் உண்மையும் கூட. ஸோ அந்த பழக்கத்த வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்தே வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த இண்டஸ் வேல்யூல இருந்த பீப்பிள் வந்து போன்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் கட்டில் அப்படின்ற ஒரு மீனோடைய போன்ஸை வச்சு மெடிசனும் பண்ணாங்க. அதாவது கண்ணு, காது, த்ரோட் அப்புறம் ஸ்கின் ரிலேட்டடான டிசீசஸ்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. எதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா கட்டில் கட்லான்ற மீன், தமிழ்ல வந்து கட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து கட்டில் அப்படின்ற மீனோடைய போன்ஸை வச்சு வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ எவிடன்ஸ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் த டியர் அண்ட் ரைனோ போன்ஸ், கோரல் அண்ட் நீம் லீவ்ஸ் வேர் யூஸ்ட் ஆஸ் அ மெடிசன்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மான், அதுக்கப்புறம் ரைனோ போன்ஸ், அப்புறம் கோரல்ஸ், அதுக்கப்புறம் நீம் லீவ்ஸ் எல்லாம் வச்சு மருந்துகளை வந்து செஞ்சு அவங்க வந்து மெடிசனா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நல்லாவே ஆதாரபூர்வமா தெரியுது. நீம் லீவ்ஸ் வந்து இன்னமும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மெடிசனா வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம ராவா யூஸ் பண்ணா வேப்ப இலையோட மருந்து, அதே தான் வந்து நல்லா ஒரு பதப்படுத்தி மருந்துகள்ல வந்து யூஸ் பண்றாங்க. வேப்ப இலை யூஸ் பண்ணாத மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப இலையை வந்து மருந்துல யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. அதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிலாம் வந்து ஃபாரினர்ஸ்க்குலாம் கூட நம்ம வந்து மருந்தா யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஆர்ட், கலை. ஸோ இந்தஸ் வேலியோட சிந்து சமவெளி நாகரிகத்தோட பீப்புள்ஸோட கலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்றதா இருந்தது. அவங்களோட பெயிண்டிங்ஸ்லயே வந்து அவங்களோட கலைகளை வந்து சொல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விளையாட யூஸ் பண்ற பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து ஆர்னமெண்ட்ஸ்ல, அப்புறம் வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட டான்சிங் லேடிஸ்லயே தெரிஞ்சது அவங்களோட கலையில வந்து நடனமும் வந்து ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. The artwork of Harappan include the steatite stone or the priest in the Makal stone, the copper dancing woman or Mohenjo-daro, and the stone sculptures found at Harappa, Mohenjo-daro and Lothal. ஸோ வந்து நம்ம ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள்ல இருந்தே தெரியுது என்னென்ன ஆர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு, எப்படிலாம் வந்து ஆர்ட் இதுவா இருந்திருக்காங்க, கலையில வந்து ஒரு ஈடுபாடு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மாதிரி மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட டான்சிங் உமன் வச்சும் நம்ம வந்து காப்பர் டான்சிங் உமன் வச்சும் தெரிஞ்சுக்கலாம். டான்ஸ்லயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரோன் ஸ்டாச்சு ஆஃப் அ டான்சிங் கேர்ள் ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆர்ட் ஃபவுண்ட் இன் இந்தஸ் வேலி பீப்புள். அதே மாதிரி லைம்ஸ்டோன் ஸ்டாச்சு வித் அ பியர்ட். அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சிந்து பீப்புள் வந்து நேச்சரை தான் வந்து வழிபட்டாங்க, இயற்கையை தான் வந்து வழிபட்டாங்க. அவங்க வந்து பீப்பிள் ட்ரீயும் வந்து நீம் ட்ரீயும் வந்து வழிபட்டாங்க. இவங்க வந்து சாக்ரிஃபிஷியல் ஆல்டர்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க காளிபங்கன்ல. ஸோ ஹரப்பன் வந்து என்ன பண்ணாங்கன்னா டெட் பாடிஸ்லாம் வந்து, அதாவது இறந்தவர்களை வந்து புதைக்க பழக்கிக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்க பரியல் ப்ரொசீஜரை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டெட் பாடிஸ்லாம் வந்து பரியிங்ல இருந்ததை வந்து எவிடன்ஸ்லயும் வந்து நம்ம ஸ்டடியில வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஃபீமேல் ஐடல்ஸும் இருந்ததாக வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து ஃபீமேல் ஐடல்ஸும், அதாவது வந்து பெண் தெய்வங்களையும் வந்து கும்பிட்டதா வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டடியும் இருக்கு. அவங்க வந்து லார்ட் பசுபதி அலைஸ் சிவா, அவங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டிருக்காங்க. மேல் காடுன்னு பாத்தீங்கன்னா பசுபதி, ஃபீமேல் காடஸா வந்து மதர் காட், அதாவது லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்தையும் வந்து வழிபட்டிருக்காங்க. அதே மாதிரி தெய்வம் இருக்குன்னு நம்பின அளவுக்கு பேயும் இருக்கு, ஒரு தீய சக்திகளும் இருக்கு அப்படின்னு நம்புற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹரப்பன் கல்ச்சர்ல சொல்றாங்க. வர்ஷிப் ஆஃப் த மதர் காடஸ். ஸோ வந்து மதர் காடஸ் வர்ஷிப் வந்து ஒரு மெயின் கல்ட்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தஸ் வேலி பீப்புள் வந்து ஒரு பெண் தெய்வத்தையும் வந்து வழிபடுறதுல ஒரு முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்காங்க. ஸோ நிறைய சியல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபீமேல் ஃபிகர்ஸ் ஹரப்பன் கல்ச்சர் வந்து ஒரு வழிபட்ட தெய்வமா வந்து வழிபட்ட மாதிரி. இது வந்து லேட்டரா வந்து அந்த மதர் காடஸ் என்ற பேர் வந்து சக்தியா மாறுச்சு. ஸோ சக்தின்ற பேரை வச்சு ஒரு பெண் தெய்வத்தை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சக்தி தெய்வம் வந்து பார்வதி தெய்வமா, பார்வதி அப்படின்றவங்களுடைய சிவனுடைய
மனைவி அவங்கள வந்து நம்ம வந்து சக்தின்ற பேர் கொண்டு அவங்கள வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பழக்கம் வந்து ஹரப்பன் கல்ச்சர் சிந்து சமவெளி பீப்பிள் கிட்டயே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த சக்தின்ற பேரை வச்சு அவங்க வந்து பார்வதி, காளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஸ்டடியில நல்லா கிளியரா வந்து தெரியுது. வர்ஷிப் ஆஃப் பசுபதி. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு மகா யோகிய வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல வந்து ஒரு சியல்ல வந்து எடுத்திருக்காங்க. ஒரு இமேஜ் வந்து புதைப்பொருள்ல இருந்து எடுத்திருக்காங்க. உட்கார்ந்திருக்க மாரி. ஸோ வந்து 3 முகம் கொண்ட ஒரு யோகி போஸ்டரும் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 3 முகம்னா இப்ப வந்து பிரம்மா அந்த மாரி கடவுள்களையும் வந்து வழிபட்டிருக்காங்கன்றது அந்த டைம்ல வந்து தெரிய வருது. அதே மாரி என்ன ரைட்ல வந்து ஃபிகர்ஸ் எலஃபண்ட்ஸ், டைகர்ஸ் அதே மாரி ரைனோஸ், பஃபலோஸ்லாம் வந்து கிடைச்ச மாரி 4மே வந்து ஒண்ணா கிடைச்ச மாரி ஒரு ரைட், லெஃப்ட்ன்ற ஒரு பொசிஷன்ல இருக்க மாரி ஒரு 3 ஃபேஸ் டிஏடி வந்து கிடைச்சிருக்கு. அதே மாரி நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த வர்ஷிப்ஸ்லாம் வந்து எப்படி சுத்தி பார்த்தாலும் சிவாவ தான் வந்து சிவாவ சிவகால சிவனை வந்து கும்பிட்ட மாதிரி தான் வந்து காமிக்குது. திருமுருகன், திருமுகம், 3 ஃபேசஸ், அப்புறம் பசுபதி அதாவது காட் ஆஃப் அனிமல்ஸ், அப்புறம் யோகேஸ்வரா காட் ஆஃப் யோகிஸ், இது எல்லாமே வந்து சிவனை கும்பிட்டதுக்கான எக்ஸாம்பிளா தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட்டர் வர்ஷிப். ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மக்கள் வந்து நீர்நிலைகளுடைய அதாவது ரிவரோட ஆற்றங்கரைய ஓரத்துல தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குனாங்க. வாழ்வாதாரம்லாம் வந்து தொடங்குச்சு. அவங்க மேல வந்து எல்லாத்தையும் வந்து வளர்த்துக்கிட்டு போனாங்க இல்லையா? ஸோ அப்ப வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்து நம்மள வளர்த்து விடுதுன்னா, அந்த விஷயத்த நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஆற்றங்கரை ஓரத்துல நீர்நிலைகள்ல இருந்து தான் அவங்க வந்து வாழ்க்கைய தொடங்குனாங்க. ஸோ அந்த ஆற்றங்கரையோ அந்த நீரை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெய்வமா வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. வாட்டர வந்து வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாத்திங் அப்புறம் லார்ஜ் ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து மொஹஞ்சதாரோல வந்து இருந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்டா இருந்தது அவங்களோட வாழ்க்கையில. ஸோ க்ராக்கடைல்ஸ், டார்டாய்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதே க்ராக்கடைல்ஸ் அதாவது முதலைகள், ஆமைகள்லாம் வந்து அவங்களோட பழக்கத்துல இருந்தது. ஸோ இமேஜஸ்லாம் இருக்கு. வாயில வந்து சின்ன சின்ன ஃபிஷர்ஸ வச்சிருக்க மாரி டார்டாய்ஸ், க்ராக்கடைல்ஸ்ல வாயில இதில இருந்த மாரி ரிவர்ஸ் ஓரமா இருந்த மாரி இமேஜஸும் கிடைச்சிருக்கு. நம்மளோட ஸ்டடி சொல்லுது. ஸோ கிளியரா தெரியுது சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து ஆற்றங்கரையும் அதாவது வாட்டர்ஸையும் வந்து வொர்ஷிப் பண்ண பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஸ்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு வொர்ஷிப் பண்றதுக்கு முன் நம்ம இது வந்து நீரை வந்து ஒரு பஞ்ச பூதங்கள்ல வந்து ஒண்ணா வச்சு அதை நம்ம வந்து வழிபடுறது வந்து இன்னமும் ஸ்டில் வந்து நம்ம பழக்கத்துல இருக்கு. அதே மாதிரி ஹரப்பன் கல்ச்சர் அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்க பீப்புள்ஸ் கிட்ட இருந்தே வர ஒரு பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வர்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி குளிக்கிறது. ஸோ ஸ்டில் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் இல்ல சாமி கும்பிடுறோம் அப்படின்னா காலையில எழுந்து நம்மளோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்மளோட காலை குளியல முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறதோ இல்ல சாமி கும்பிடுறதோ வந்து பழக்கத்துல வந்து வச்சுட்டு இருக்கோம். இந்த பழக்கம் வந்து ஹரப்பன் கல்ச்சர் பீப்புள் கிட்ட இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ரீ வர்ஷிப். ஸோ மரத்தை வந்து வழிபடுறதும் வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோல வந்து இருக்கு. பீப்பிள் ட்ரீயை வந்து ஒரு மேல் காடாவும் நீம் ட்ரீயை வந்து ஃபீமேல் காடாவும் வந்து கும்புறத வந்து பழக்கத்துல வச்சுட்டு இருந்தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பீப்பிள் ட்ரீ ஆஸ் அ மேல் அண்ட் நீம் ட்ரீ ஆஸ் அ ஃபீமேல் காடா வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. வர்ஷிப் ஆஃப் த சன் அண்ட் ஃபயர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டரை வந்து வர்ஷிப் பண்ண மாதிரி சூரியனையும் நெருப்பையும் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து கிளியரா தெரியுது. இப்ப நம்ம சொல்ற பஞ்சபூதங்கள்ன்ற ஒரு வர்ஷிப் வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம என்னதான் வந்து தெய்வங்கள்ல வந்து உருவ தெய்வங்கள் எல்லாமே வச்சிருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்திலயும் வந்து நம்ம வந்து பஞ்சபூதங்கள் இல்லாம அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறது கிடையாது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுவோம். இந்த பழக்கம் ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்தே நமக்கு வந்து தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஸோ இந்த சிந்து வேல்யூல இருக்க இமேஜஸ்ல வந்து சன்னும் ஸ்னேக்ஸும் இருந்ததுக்கான ஒரு சியல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஸ்னேக்கையுமே வழிபட்டிருக்காங்கன்றதுல வந்து எந்த ஒரு டவுட்மே இல்லை. ஸோ சூரியனையும் நெருப்பையும் வந்து அவங்க வந்து காடா வந்து பார்த்திருக்காங்க. ஸோ ஃபயர் பிட்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபை இன் காளிபங்கன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபயர் பிட்ஸ் வந்து காளிபங்கன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் இன்னும் வந்து நம்ம திருவண்ணாமலையில வந்து 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? திருவண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் த 5 எலமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு.
தமிழ்நாடு and is worshipped as the place of fire and as a form of Lord Shiva. ஸோ திருவண்ணாமலையில சிவனை வந்து இன்னமும் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும் இல்லையா, அத வந்து இன்னமும் பெரிய அளவுல கும்பிடுறதுக்கு அங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைவ் எலமெண்ட்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபயர். ஸோ நோட் வர்த்தி இன்னமும் நம்ம வந்து பாம்பை வந்து நாக தேவதைன்னு சொல்லிட்டு கும்பிடுறோம், லிங்கத்தையும் கும்பிடுறோம், அதே மாதிரி நெருப்பையும் கும்பிடுறோம், அது மாதிரி நீரையும் கும்பிடுறோம், சூரியனையும் கும்பிடுறோம். சூரியனுக்கு வந்து ஒரு பொங்கல்ன்ற ஒரு ஃபெஸ்டிவலே வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த கல்ச்சர் நோட் பத்தியா தெரிய வர்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பன் கல்ச்சர்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை பின்பற்றின மக்கள் கிட்ட இருந்தே இருக்கு. இன்னமும் நம்ம வந்து பிரசன்ட் தமிழ்நாடுல நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பரியல் ஆஃப் த டெட். ஸோ வந்து இறந்தவர்கள் அவங்க வந்து எப்படி பரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 விதமா வந்து அவங்க வந்து பரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் பாடியுமே வந்து ஃபுல்லா மண்ணுல வந்து புதைச்சிருவாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ரிமைன்ஸ் எரிச்சிருவாங்க. எரிஞ்ச மீதிய வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து ஒரு பானையில, பெரிய பானையில வந்து போட்டு அத வந்து பரி பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டு பக்கத்துல வந்து பரி பண்ண ஆரம்பிச்சாங்க. 3வதா பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல விட்டுருவாங்க. பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல விட்டுருவாங்க அந்த டெட் பாடிஸ் எல்லாம். இந்த மாரி 3 விதமா வந்து அவங்க வந்து பரியல்ஸ வந்து மேற்கொண்டாங்க. ஆ அந்த செகண்ட்ல வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த எரிஞ்ச மீதிய வந்து அர்ன்ஸ்னா அதாவது பெரிய பானை, அதுல வந்து போட்டு புதைப்பாங்கன்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன்ஸ், அவங்களோட போன்ஸ் தான் இருக்கும். அந்த ஆஷ், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண துணிமணிகள் எல்லாம் வந்து அந்த பானையில போட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் இதெல்லாம் போட்டு புதைப்பாங்க. இந்த மாதிரி அர்ன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதைக்கப்படுற 3 பழக்கங்கள்ல 2வதா பயன்பாட்டுல இருந்ததை வந்து எங்கெல்லாம் வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அத்திரப்பாக்கம், அரிக்கமேடு, அதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் வந்து திருக்கம்புலியூர், அதுக்கப்புறம் தாமிரபரணி, இந்த மாதிரி தாமிரபரணி ரிவர் பேங்க்ல எல்லாம் வந்து இந்த அர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. ஃபர்தரா நிறைய எவிடன்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. நார்த்தன் தமிழ்நாட்டிலயும் சவுத் ஆஃப் டெக்கன்லயும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பிரசன்ட் தமிழ்நாடுக்கும் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த மக்களுக்குமே வந்து பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதாவது அப்ப யூஸ் பண்ண பழக்கம் இப்ப நம்ம படிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹரப்பன் கல்ச்சர்ல யூஸ் பண்ண சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து யூஸ் பண்ண பொருட்கள், வழிபட்ட முறைகள் எல்லாமும் சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு 80% ஸ்டில் வி ஆர் யூசிங் ஆர் பிராக்டிசிங் இன் த பிரசன்ட் இல்லையா? ஸோ வந்து இதுல இருந்து ஓரளவுக்கு தெரிய வரது தமிழ் கல்ச்சர் வந்து அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்றதுலயும் அப்படியும் சொல்லலாம். ஸோ வந்து பிராக்டிசிங் ஆஃப் பரியிங் டெட் இன் த நார்த் அண்ட் சவுத் வந்து காமன் பிராக்டிஸா இருந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பண்ண மாதிரி. ஸோ ஏன்ஷியன் தமிழ்நாட்டுல. ஸோ இங்க பாருங்க, the places where the tombs have been found are மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, காளிபங்கம், லோத்தல், ரூப்பர் இதுலலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோல வந்து டெட்டை வந்து அப்படியே பரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து கிரிமேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆன்ஸ்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க. லோத்தல்ல வந்து பிரிக்ஸ் ஆர் பைல்ட் அப் அரவுண்ட் த டோம். ஸோ வந்து கற்களை வச்சு புதைக்க ஆரம்பிச்சாங்க லோத்தல்ல. ஹரப்பன்ல வந்து வுட் காஃபின்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட். ஸோ இந்த மரப்பலகையில வந்து வச்சு புதைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹரப்பன் கல்ச்சர்ல சதி பிராக்டிஸ்ல இருந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ சதி மீன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, கணவன் இறந்த பிறகு மனைவி வந்து உடன்கட்டை ஏறுதல், அந்த ஒரு பழக்கம் வந்து ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் பரியல் ஆஃப் டெட் ஹாஸ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். ஸோ வந்து டெட் பாடிஸை பரியல் பண்ண எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கே தவிர சதி பிராக்டிஸ்ல இருந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெக்ளைன் ஆஃப் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வந்தது, டெக்ளைன் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1900 ஆன்வர்ட்ஸ் அந்த டைம்ல இருந்தே அப்ராக்சிமேட்டா வந்து முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. இப்படிதான் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனும் கிடையாது. சில இது கால மாற்றங்களாலேயோ இல்ல வந்து பஞ்சத்தினாலேயோ வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ வந்து ஹிஸ்டாரிக்கன் ஒரு
ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா ரெட்டின்றவரு, ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் வந்து ஒரு 2 லார்ஜஸ்ட் ட்ரேடிங் சென்டர்ஸா இருந்திருக்கு. இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் நல்லாவே தெரியும். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவுக்கு பெரியவே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஒரு லிங்க் இருந்திருக்கு. ஒரு ட்ரேட் சென்டர்ஸா இருந்திருக்கு. இப்ப ரொம்ப பெரிய ட்ரேட் சென்டர்ஸ் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவா இருந்திருக்காங்க. நெறைய எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் அப்புறம் வந்து பீப்பிள் வந்து அந்த சொன்னேன் இல்லையா? நான் பஞ்சத்தினால கூட இந்த வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்கும்னு. ஸோ எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன்னால பீப்பிள் வந்து வேற ஊருக்கு மாற்றமானதுனால வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ காசஸ் ஆஃப் டெக்லைன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னென்ன காரணங்களா இருந்திருக்கலாம்? இது வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா? சில எவிடன்ஸ் மூலியமா இல்ல ஸ்டடி மூலியமா வந்து இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து கீழ் நோக்கி போயிருக்கலாம். ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். அதனால வந்து பீப்பிள் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணா ரெட்டின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி கிளைமேட் சேஞ்ச் கால மாற்றங்களா இருக்கலாம். அது மாரி மெசொப்பொட்டாமியால வந்து ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கலாம். இல்ல வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஃப்ளட் வந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 6 சேஞ்சிங் கோர்சஸ் இந்த 6 காலகட்டத்தோடைய மாற்றங்கள் மூலியமா வந்து எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மாறி இருக்கலாம். அப்புறம் டீஃபாரஸ்டேஷன் ஆயிருக்கலாம். ஸோ டீஃபாரஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்பே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மரங்கள வழிபடுறது, அதுக்கப்புறம் நேச்சர வழிபடுறவங்க கண்டிப்பா வந்து மரங்கள வந்து இப்ப வந்து நம்மளோட பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து பண்றோம். பட் அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பர்ப்பஸ் இருந்திருக்காது. ஸோ அதுக்கான காரணம் வந்து குறைவு தான். மற்றபடி இந்த ட்ராட், ஃப்ளட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடந்துக்கிறதுக்கு வந்து ஆ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸா சொல்றாங்க. ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வுட்டன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஃபயர்ல எரிஞ்சு போனதுனால, அதெல்லாம் வந்து நமக்கு எவிடன்ஸா கிடைக்கல. ஸோ அக்ரிகல்ச்சருக்கான எவிடன்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. லாஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்டா கூட இருக்கலாம். எதனா ஒரு வார் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ரிக்வேதாவுடைய காலம் வந்து அப்ப ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து நிறைய ஃபோர்ட்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நிறைய மொஹஞ்சதாரோல வந்து ஸ்கெலிட்டன்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து மொஹஞ்சதாரோல வந்து போர் தொடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டடியாவும் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு இந்தியன் கல்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர ஒரே விஷயம் இதுதான். நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்தியன் கல்ச்சர் வந்து முன்னாடி இருந்த ஹரப்பன் கல்ச்சரோடையது சிமிலரா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80% இருக்கு. ஸோ வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து அவங்க வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறையவே நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன 80% இருக்கிறப்ப அப்ப அவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிட்டிஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் நம்ம பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராப்பர் ஒரு சிட்டி டைப்ஸ் வந்து எப்படி இருக்கணும். இப்ப கூட நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்றோமான்னு கேட்டா ஒரு 50-50 சொல்லலாம். ஆனா அப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து சீவேஜ், ஸ்டாக்னன்ட் வாட்டருக்கு, ட்ரைனேஜ்க்குலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஒரு வீடு எப்படி கட்டணும், ஒரு சிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து நமக்கு வந்து சாரி அந்த ஐடியாஸ்லாம் நமக்கு அவங்க தான் குடுத்துருக்காங்க. ஒரு அர்பன் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுத்துருக்காங்க. ஆர்க்கிடெக்சரலா வந்து ஒரு பிரிக்க வந்து பிரேக் பண்ணி கட்டினா, எந்த ஒரு மழை பெஞ்சாலோ, இல்ல வந்து எந்த ஒரு சூடான வெயில் வந்தாலோ வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஹரப்பன் கல்ச்சர் தான் குடுத்திருந்தாங்க. அதே மாரி பேக்டு பிரிக்ஸ் வேர் பியானியர்ஸ் இன் த யூஸ் ஆஃப் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் பேக்டு பிரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கான முதல் முன்னோடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் கல்ச்சர்ல தான். So limestone canals were laid on the outskirts of the city to prevent pollution. So வந்து இத வந்து கண்டுபிடிச்சவங்கலாம் வந்து ஹரப்பன் கல்ச்சர் தான். அதாவது வந்து சிட்டிக்கு வெளியில வந்து லைம்ஸ்டோன் கேனல்ஸ வந்து கட்டினா புகையில இருந்து வர தாக்கத்த வந்து பொல்யூஷன்ல இருந்து வர தாக்கத்த வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே கிளியர் அண்ட் கட்டா தெரியறது என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து திராவிடியன் கல்ச்சர், அதுக்கப்புறம் தமிழ் சவுத் திராவிடியன் லாங்குவேஜான தமிழ்லயும் வந்து கொஞ்சமாவது வந்து தெரியிற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தான் தமிழ் கல்ச்சர் வளர்ந்தது அப்படின்றதுல நமக்கு ஓரளவுக்கு டவுட் எல்லாமே தெரியுது நம்ம இந்த பார்த்த வரைக்கும். The language used by the people of Indus Valley is the mother of all language of South India. ஸோ அவ்வளவுதான். இததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பார்ட் 2 வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ இப்ப நம்ம சவுத் இந்தியால தென் இந்தியால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா லாங்குவேஜ்மே வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல அந்த மக்கள்
பேசக்கூடிய மொழிகள் தான். பேசிட்டு இருந்த மொழிகள் தான். இப்ப நம்ம பேசுற மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே தாய் அப்படின்னு மதர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தஸ் வேலியோ இந்தஸ் வேலி மக்கள் பேசின மொழிகள் தான். ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் தமிழ் சிவிலைசேஷன் 2த்துக்குமே ஒண்ணுமே பெருசா வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் சில மாற்றங்கள் மட்டும் தான். ஸோ நம்ம படிச்சத வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. பார்ட் 1, பார்ட் 2 2த்தையுமே இப்ப இந்த பார்ட் 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா, சிமிலாரிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. பிளேசஸ் தமிழ்நாட்டுல இருக்க பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி, கொர்க்கை, மயிலம், மன்னூர், நாகல், தொண்டி, கண்டிகை இதெல்லாம் வந்து பிரசன்ட் டேல இருக்க பாகிஸ்தான்ல வந்து இந்த வால்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஆலூர், அசூர், படூர், இஞ்சூர், அப்புறம் குந்தா, நாகல், தனூர், அப்புறம் செஞ்சி இதெல்லாம் வந்து பிரசன்ட் டேல இருக்க ஆப்கானிஸ்தான்ல இருந்ததா வந்து இந்த ஊர்களோட பேர் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, திராவிடன்ஸோட அவங்களுக்கான ஒரு திராவிடனுக்கான பழக்கம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப்லயும், சிந்த்லயும், பலுச்சிஸ்தான்லயும். ஸோ பலுச்சிஸ்தான்ல வந்து இன்னமும் வந்து பிரஹுய் அப்படின்ற திராவிட மொழி வந்து இன்னமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ண தமிழ் பிராமி அப்புறம் வட்டெழுத்து ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயுமே வந்து அந்த ஒரு செவுத்துல இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, பொதிச்சிருப்பாங்க இல்லையா, பதிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயுமே தமிழ் பிராமணி எழுத்தும் வட்டெழுத்துக்களும் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு இதுதான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இப்பதானே 1947ல தானே விடுதலை கிடைக்கிற டைம்ல தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல தான் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிஞ்சது. அதுக்கு முன்னாடி 2ம் ஒண்ணு தானே. ஸோ வந்து கிளியர் கட்டா தெரியுது பாகிஸ்தான் டு இந்தியால வந்து மக்கள் வந்து ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆஹ் தொழில்கள்லாம் வந்து மேற்பட்டிருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல வந்து ஆஹ் அஹ் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் பிராமணி எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் வந்து பழக்கத்துல இருந்திருக்கு. ஸோ சார் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து கண்டிப்பா வந்து சில சிட்டிஸ் வந்து மொஹஞ்சதாரால இருக்க சிட்டிஸ் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலுமே வந்து கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கேவிடி அதாவது கொர்க்கை, வாஞ்சி, தொண்டி அப்படின்றது வந்து இந்த இந்த பிளேசஸ்க்கான பேர் வந்து இப்ப இருக்க பாகிஸ்தான்ல வந்து அதோட பேர்கள் வந்து பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான்ல இருக்க பேர் சங்கம் ஏஜ்ல இருக்க டவுன்ஸோட போர்ட்ஸோட பேர் அதாவது குர்கை, பூம்புகார்ன்ற பேர் வந்து இப்ப பிரசன்டா இருக்க ஆப்கானிஸ்தான்ல இந்த போர்ட்ஸோட பேர் வந்து அங்க வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி பொருன்ஸ் அப்புறம் ரிவர்ஸ்ல இருக்க பாகிஸ்தான்ல இருக்க ரிவர்ஸ்ல எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. காவேரி, வாலா, பொருணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேர் வந்து பாகிஸ்தான்ல வந்து அந்த நதிகள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடியுது. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து வந்து நல்லாவே கிளியரா தெரியுது என்னன்னா, ஹிந்தஸ் வேலி சிவிலைசேஷனோட பீப்புளோடைய கல்ச்சர் வந்து அப்படியே தமிழ் கல்ச்சருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து கண்டினியூஸா வீடியோஸ், மேக்ஸ் கிளாஸ் வீடியோஸ், தமிழ் அப்புறம் வந்து ஜிஎஸ்ல தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு பேரலா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இது பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆரம்பிச்சிருக்க டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 2027ல போஸ்டிங் நமக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.